இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, ஏப்ரல் மாதம் முதல் ஓய்வு நாள் ஆராதனை இதுவரை நீ நடத்தினீர். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதியும், எங்களுக்கு பிட்டுத்தாரும். அதை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அல்லேலூயா. இப்போ ஒருவரே நடத்தினார், கர்த்தர் ஒருவரே நடத்தினார். இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் ஒருவரே நடத்தினார். அல்லேலூயா. எந்த தேவனும் என்ன இல்லையா அவரோடு இருக்க முடியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தும் போது எப்படி இருந்தார்? இஸ்ரவேலோட மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். யார் நெருங்க முடியல? எகிப்தின் தெய்வமோ எகிப்தின் ரதங்களோ யாரும் நெருங்க முடியல, இஸ்ரவேலை நெருங்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார்னா, ஆண்டவர் உன் கரத்தை பிடிச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டார்னா, எந்த அந்நிய காரியங்கள் உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் கரம் வச்சுட்டா பாருங்க. இஸ்ரவேல் அவர் நடத்தின போது அங்கே பிரதேசத்தில் இருக்கிற தேசத்தாரெலாம் என்ன பண்ணுறாங்க? ஐயோ, இஸ்ரவேலின் தேவன்கிட்ட ஒண்டி மோத முடியாதுப்பா, அவர் பயங்கரமானவருப்பா. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அத்தனை வாதைகளை கொண்டு வந்தார்னா, அவர் யார் என்பதை அந்த தேசத்தார் அறியணும், மற்ற எல்லா தேசத்தையும் அறியணும். அல்லேலூயா. எல்லா அம்மோன் புத்திரர்கள், பெலிஸ்தர்கள், ஆமென், சீரியர்கள் எல்லாரும் பாருங்க, ஆண்டவர் அங்கே நடத்தும் போது எல்லாம் வழி விலகி போறாங்க. அல்லேலூயா. அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லையா? ஆண்டவர் உன் கருத்தை பிடிச்சு நடத்திட்டார்னா ஒருத்தரும் உன்னை தொடுவதில்லை, ஒருவனும் உன்னை வழி மறிப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தும் போது யார் வழி மறிச்சா? அமலேக்கியன் வழி மறிச்சான். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? வழி மறிச்சிட்டா கோபப்பட்டு விட்டுருமோ? ஆண்டவர் மாத்திரம் விடவே மாட்டாரு, உன்னை விட்டு சொல்லுவாரு, நீ கோபப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்காத, நான் பார்த்துக்கிறேன். எப்போ அவனை பார்க்கணும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீ எல்லாம் பார்க்காத, அவனை எங்க நான் நிறுத்தணுமோ, எங்க அவனை இல்லாம பண்ணுமோ எனக்கு தெரியும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது என்ன பண்ணிட்டான்? வழி மறிச்சிட்டான். ஆண்டவர் அதை மனதில் வைத்து கொண்டு எப்போது அதை என்ன பண்ணாரு? சந்திச்சா தெரியுமா? சவுலின் காலத்தில் சந்திச்சார். அல்லேலூயா. அந்த அமலேக்கின் ராஜாவையும் அவன் ஜனங்களும் ஒருவனை விடக்கூடாது, ஒருவனை விடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, சவுல் என்ன பண்ணிட்டாரு? இந்த வேத நியாயப்பிரமாணத்தெல்லாம் பார்க்கல. அல்லேலூயா. அவன் பார்த்துருந்தானா, ஆமென், எகு செய்தது போல செய்திருப்பான். அல்லேலூயா. எகு பக்தி வைராக்கியம் உடையவனாய் அவன் பாதாளின் ஆசாரிகள் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ண? வெட்டி போட்டான். ஆண்டவர் சொல்ற ஒருவனை விடாதுன்ட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா அதை அப்படியே செஞ்சிடணும். சவுல் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரே, கொழுமையானவெல்லாம் உமக்கு பலிபடுத்துக்கு. ஏன்? அவர் இஸ்ரவேல் ஜனங்களை காடை கேட்கும்போது அதுக்கு ஆயத்தப்படுத்தினாரா? அங்க இல்லாத இடத்துல அவர் அழைத்து கொண்டு வந்தார். அவரை பலியிடத்துக்கு அங்க கொழுமையான தேவையா? அங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் பொழுது அங்க என்ன இல்லை? ஆண்டவர் சொன்னார், உன் மகனை பலியிடாத, ஆட்டை பலியிடு.
அல்லேலூயா. அவர் சொன்னா அந்த இடத்துல வந்துடும். அல்லேலூயா. நான் தான் கொண்டு போய் வைக்கணும்னு இல்லை, இந்த ஊழியத்தை நான் நடத்தணும் நான் தான் கொடுத்தா இல்லை, ஆண்டவர் எப்படியும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு அப்படிப்பட்ட வாக்கு. அல்லேலூயா. அவர் சொல்லு அப்படிப்பட்ட சொல்லு. ஆனா உன்னை கொடுக்க வைக்கிறார்னா, உன்னை செய்ய வைக்கிறார்னா, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார், உனக்கு ஒரு பலனை தர போறாரு, உனக்கு அது கொடுக்கிறதுக்கு நீ பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் பார்த்தாலே அவர் சொன்னாலே உடனே அது நடக்கும். ஆனா சவுல் என்ன பண்ணிட்டான், ஆண்டவரே இது கொடுமையானவை, ஆண்டவர் இது பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டாரு, உன்னை ராஜா வாக்கினது மனசாபப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் நிறைவேற்றாதபடினாலே அவன் ராஜ்யத்தை இழந்துட்டான் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மனஸ்தாபப்படக்கூடாது, ஆண்டவர் துக்கப்படக்கூடாது. உன் காரியத்தில் என் காரியத்தில், ஆண்டவர் உங்க காரியத்தில் என் காரியத்தில் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. சந்தோஷப்படணும். நீ வந்தாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாம் தேவனுக்கு செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தோம்னா, ஆமே, உன் சத்துருக்களையும் ஆண்டவர் சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. உன் சத்துருக்கிடத்தில் நீ கோபத்தை வெளிப்பட்டாத, ஆண்டவருக்கு பிரியமா இருந்துட்டீன்னா உனக்கு எதிராளியை கூட சமாதானமாகுவார். அல்லேலூயா. யாக்கோபு ஏசாவும் எப்படி இருந்தாங்க, எலியும் பூனையா இருந்தாங்க. அல்லேலூயா. சொந்த சகோதரர் தான். ஆனா யாக்கோபுக்கு பார்த்தான், தந்திரத்தில் பார்த்தான், முன்ன போய் அனுப்பிச்சு விட்டான். முன்னாடி போனாலும் அவன் கிஃப்ட் வாங்கிட்டான், நடுவில் என்ன வாங்கிட்டான், இப்படி பார்த்து குழம்பி என்ன பண்ணிட்டான், பிபி ஏறிச்சு பாரு. அல்லேலூயா. உன் திறமையினால நீ என்ன செய்ய நினைச்சாலும் உனக்கு இருக்கிற பலவீனை ஏற ஆரம்பிச்சிடும். ஆனா உன்னுடைய காரியத்தை கர்த்தரிடத்துல கொடுத்துட்டீன்னா அவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. ஈசா கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்குது, பலி எங்கப்பா? எல்லாம் அப்பா பார்த்துப்பாரு. அல்லேலூயா. சொல்றது கஷ்டம் இல்ல, ஏசப்பா எல்லாம் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. அவர் எல்லாம் பார்த்துப்பார். அவர் எல்லாம் பார்த்துப்பார்னா நீ அவரை என்ன பண்ணணும், பார்க்க ஆரம்பிக்கணும். யாக்கோபு ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவரே. யாக்கோபு ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சான். ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஏசாவை பார்த்துக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டினா உன்னை பார்க்குறவங்களும் அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. அவன் நினைவுகளை பார்த்துருவார், சிந்தனைகள் அவருடைய கரத்தில், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உன் நினைவுகள் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அல்லேலூயா. எல்லாம் நீ எப்படி இருக்குது எல்லாத்தையும் நீ ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்ப இங்கே வசனம் சொல்றது, கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். அந்த ஒருவர் எப்படிப்பட்டவர்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். 1 தீமோத்தேயு 1:17. நித்தியமும் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. இந்த ஒருவர் எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர். அல்லேலூயா. நித்தியமானவர்னா மரணமே இல்லாதவர், அழிவே இல்லாதவர், அதரிசனம் உள்ளவர்னா நீ எப்போது ஆண்டவரை தரிசிக்கலாம். அல்லேலூயா. அவர் தான் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்த ஒருவர் யார்? நித்தியமானவர். அல்லேலூயா. அழிவில்லாதவர், அதரிசனம் உள்ளவர், ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். நீ எதை கேட்டாலும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அவரிடத்தில் நீ பெற்றுக்கொள்வதற்கு ஒருவனும் தடை போட முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ சொல்லணும், நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் இயேசு ஒருவரே, என் கர்த்தர் ஒருவரே, என் ஆவியானவர் ஒருவரே.
அல்லேலூயா. நாங்கள் மூவரும் ஒருவராக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மூவர் ரொம்ப பிரிச்சுக்க வேணாம். நீங்க மூவரும் ஒருவராக இருக்கிறாங்க. அந்த ஒருவர் நீ எதை கேட்டாலும், என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு கொடுப்பேன். அதனால தான் பவுல் என்ன சொல்றார் தீமோத்தேயுக்கு, வாசிங்க, குமாரனாகிய தீமோத்தேயே, உன்னை குறித்தும் தீர்க்க தரிசனங்களின்படி நல்ல போராட்டம் பண்ணுப்பா. உலக பிரகாரமா போராட்டம் பண்ணாத. ஆமே, ஆவிக்குரிய இதுல போராட்டம் பண்ணினா ஆமே என்ன பண்ணுவ? கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசம் மனசாட்சி உடையவனாயிரு. அல்லேலூயா. நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனா இருந்தா உன் கப்பல் சேதப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்குது? நம்ம யாரு சொல்லுங்க? நம்ம யாரு? கப்பல், விசுவாச கப்பல். அல்லேலூயா. இந்த விசுவாச கப்பல்ல என்ன வரக்கூடாது? ஓட்ட வரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நோவாக்கு இருந்த விசுவாச கப்பல் எப்படி இருந்தார் நோவா? தேவ எச்சரிப்பை பெற்று. அல்லேலூயா. உன் கப்பல் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அல்லேலூயா. உன் கப்பல் எங்க போனோம்? பிரயாணத்துல நேரா போனோம். அல்லேலூயா. விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனா இருப்பா. போராட்டம் பண்ணு. உன் போராட்டத்துக்கு ஜெயம் நிச்சயமாய் வரும். ஏன்னா கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே, அவரை தவிர மேல ஒருத்தர் இல்ல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க அந்த நினைவுக்குள்ள வந்துடுங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே, அவருக்கு மேலான ஒருவரும் இல்லை. ஆனாதான் பவுல் சொல்லுகிறா, நீ நல்ல போராட்டம் பண்ணுவா, நீ ஜெயம் எடுப்பாய். உன் கப்பலை சேதப்படுத்தாத. நிறைய பேர் கப்பலை என்ன பண்றாங்க? சேதப்பட்டுறாங்க. அல்லேலூயா. பாறையில போய் இடிச்சிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கப்பல் ஆண்டவருக்கு நேராக இருக்கணும். அல்லேலூயா. யோனா கப்பல் என்னாச்சு? யோனா கப்பல் என்னாச்சு? கப்பல் தூங்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. எங்க போய் தூங்குச்சு யோனா கப்பல்? வண்டி கீழே போய் தூங்குச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிருந்து காற்று வந்துச்சு? ஆண்டவரது இருந்து காற்று வருது. அல்லேலூயா. இந்த கப்பல் எங்க போனோம்? எங்க போனோம்? நினிவேக்கு போனோம். நீ தர்ஷீசுக்கு போனா என்ன ஆகும்? என்ன போனோம்? கப்பல் இருக்கிற எல்லா சரக்குத்திக்கு வெளியே போடுவாங்க. ஆமே. உன் ஆசீர்வாதம், உன் நன்மைகள், உன் சுகம், உன்னுடைய விடுதலை இல்லாத காரியம் எல்லாம் பாருங்க. லாஸ்ட்ல யோனாவே கப்பலை தூக்கி போடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கப்பல் என்ன பண்ணக்கூடாது? சேதம் அடையக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய கப்பல் பிரயாணம் கரெக்டாக போதா நீங்க தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அல்லேலூயா. நான் கரெக்டாக போறேனா இல்லை அப்படி இப்படி திரும்பி பார்த்துனே இருக்கிறேனா? அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒன்று அறியணும், கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இன்னைக்கு அந்நிய காரியம் உன் கூட இருக்குதா? உலக காரியம் உனக்குள்ள இருக்கிறதா? உலக காரியம் உன் கூட இருந்தா கர்த்தர் ஒருவர் உன்னை நடத்த முடியாது, நடத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, யாரை விட்டுட்டாங்க? கர்த்தரை விட்டுட்டாங்க. யாரை பிடிச்சுக்கினாங்க? அந்நிய தேவன், அந்நிய காரியங்கள், அந்நிய தேவத்தை. இப்ப என்ன சந்தோஷமா இருந்தாங்களா இல்ல துக்கத்தோடு இருந்தாங்களா? உங்களை தான் கேட்குறேன். பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் போடுது, புலம்பிக் கொண்டு இருந்தாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பாருங்க, கர்த்தரிடத்தில் திரும்பாமல் அந்நிய தெய்வம் அஸ்தரோத். அஸ்தரோத் என்றால் அருவருப்பு, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? அந்நியதை பிடித்து கொண்டிருந்தார்கள், முக்கியத்தை படுத்தினார்கள். அவங்களுக்குள்ள புலம்பல் இருந்தது,
வேதனை இருந்தது. உடன்படிக்கை பெட்டி அவங்களோட இல்லை. அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா கர்த்தர் அவங்களோட இல்லை. இன்னைக்கு உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறாரா இல்லையா? அந்நிய காரியம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள இருக்கிறதா? இன்னும் உள்ள இருக்குது, ஆனா எடுத்து போட எனக்கு மனசு இல்லாம இருக்குது. அப்படி இருந்தா ஆண்டவர் உன்னை வழி நடத்த முடியாது. ஆண்டவர் உன்னை வழி நடத்தணும்னா அல்லேலூயா அந்நிய காரியம் உன்னை விட்டு விலகணும். சாமுவேல் சொல்லுகிறார், ஆமென், இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் முழு இருதயத்தோட கர்த்தரிடத்தில் திரும்பினா, அந்நிய தேவனை அஸ்தரோத்தை உன் நடுவிலிருந்து விலக்கினா, உன் இருதயத்தை நேராக்கினா, ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்குவார். பெலிஸ்தன் யார்? நீ வளரக்கூடாதபடிக்கு உன்னை பலவீனமாக்குற பலவான். அல்லேலூயா. சாதாரணமா நினைக்காத பெலிஸ்தன். அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை, உன் சமாதானத்தை திருடுகிறவன், உன்னை பின்தொடருகிறவன், உன்னை கலங்கடிக்கிறவன் பெலிஸ்தியன். அல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞானார்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை பின்தொடர்கிற பாவங்கள், உன்னை கலங்கடிக்கிற காரியங்கள், உன் வருமானத்தை குறைக்கிற காரியங்கள், உன் விசுவாசத்தை தடை செய்கிறவன் பெலிஸ்தன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த பெலிஸ்தன் யார்? அந்நிய தேவன், அந்நிய காரியம். நீ சொல்ல, நான் எந்த சிலையும் வேணும் இல்லையா, நீ எதை அதிகமாய் விரும்புகிறையோ, எதை விரும்பி உட்கார்ந்து பேசுகிறையோ, எதை நீ சார்ந்திருக்கிறையோ, அதெல்லாம் அந்நிய தேவன். நீ நினைக்கிறான் நீ சில அது இல்லை, நீ எதில் உன் நேரத்தை அதிகமாய் செலவிடுகிறாயோ, எதில் நீ அதிகமாய் நாட்டமாய் இருக்கிறாயோ, எதில் உன்னிலிருந்து விடுதலையாக முடியாமல் இருக்கிறதோ, அதெல்லாம் அந்நிய தேவன். அப்ப கர்த்தர் உன்னை நடத்தினார்னா அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. அல்லேலூயா. இப்படி பின்தொடர்ந்த பெலிஸ்தனை என்ன பண்ணாங்க? இப்ப விலகி 4ஆம் வசனத்துல கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு சாமுவேல் இருக்கிறான். எதுக்கு? ஒரு சபை இருக்குது, உனக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுடைய கூப்பிடுதற்கு ஆண்டவர் செவி கொடுக்கல. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் பலியிடுகிறான். கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். பின்தொடருகிற பெலிஸ்தன், கலங்கடிக்கிற பெலிஸ்தனை நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணி நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டி விழுந்தார்கள். இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்து போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரன் பலியிடுகிறான், கர்த்தர் இடி முழக்கத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இங்க ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பலி இடுகிறது கர்த்தருடைய ஊழியக்காரன் வேலை. அல்லேலூயா. உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு ஊழியக்காரன் உனக்குள்ள இருக்கிறான். உன்னை பின்தொடர்கிற சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய வழி தேவாலயத்தில் இருக்கிறது. நீ தேவாலயத்தை முக்கியப்படுத்தும் போது, தேவாலயத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, இங்கே உனக்காக ஒரு வேண்டுதல் ஏற்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கலங்கடித்து உன் சமாதானத்தை கெடுக்கிற இந்த பெலிஸ்தீனின் ஆவிகளை கர்த்தர் என்ன பண்ணாரு? நீங்க 13ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, இந்த பிரகாரம் பெலிஸ்தீன் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைகள் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கைகள் பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. அல்லேலூயா. கவனிங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாய் சாமுவேலின் கை இருந்தது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரின் கை சத்துருக்கு நேராக வைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் பாருங்க, அங்கே ஒரு சாமுவேல் வேண்டிக் கொண்டான். இன்றைக்கும் கர்த்தருடைய நடத்துதலை குறித்து ஒரு 3 காரியங்களை நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல நினைக்கிறேன். கர்த்தர் ஒருவரே உங்களை சத்தியத்தில் நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்களை பொறுமையில் நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்களை ரட்சிப்பின் ஊற்றண்டையிலே நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்களை சத்தியத்தில் நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்களை பொறுமையில் நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்களை ரட்சிப்பின் ஊற்றண்டையிலே நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி கேட்போம்.
உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். யார் ஆண்டவருக்கு நீ காத்திருக்கிறியோ அப்போ நீ எதில் நடத்தப்படுகிறாய்? எதில் நடத்தப்படுற? சத்தியத்தில் நடத்தப்படுகிறாய். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் சத்தியத்திலே நடத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ சத்தியத்துக்கு காத்து கொள்ளலனா, சத்தியத்தை முக்கியப்படுத்தலனா விடுதலை வராது, ஆசீர்வாதம் வராது, ஆண்டவரே வர முடியாது. அல்லேலூயா. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சத்தியத்துக்காய் சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியம்னா என்ன? சில பேர் சொல்லும், சத்தியமா நான் இது செய்யவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் செஞ்சுட்டு சத்தியமா நான் செய்யல. அல்லேலூயா. 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 சத்தியம்னா என்ன? உங்களுக்கு கேட்கிறேன். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினால் அவளை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் தாங்க சத்தியம். அல்லேலூயா. இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. உன்னையும் வெட்டும், என்னையும் வெட்டும். அல்லேலூயா. அப்ப சத்தியம் உள்ள போச்சுன்னா ஊனையும் கணுக்களையும் அறுத்து போடும். அல்லேலூயா. சில பேர் நான்வெஜ் வாங்கினா என்ன பண்ணுவோம்? கரெக்டாக எடுப்போம் பாருங்க. மீன்லேருந்து சிக்கன்ல இருந்து கை என்ன பண்ணோம்? ப்ராக்டிக்கலாக எல்லாம் கற்றுக்கணும். கரெக்டாக அப்படி பேசினே இருப்பாங்க, வேலை நந்துனே இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது எடுக்கலைன்னா என்ன ஆகும்? சமையல் என்ன ஆகிடும்? உப்பு இல்லாத பண்டம் குப்பையில்னு சொல்லுது போல டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அது போல சத்தியம் உள்ள என்ன பண்றோம்? ஊனையும் கணுக்களையும் வகை வகையா அறுத்து போடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதுதாங்க சத்தியம். அதை நீ ஒப்பு கொடுக்கும் போது உன்னை பூரணத்துக்குள்ள கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். அல்லேலூயா. உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இருக்குதா? எப்போ முடியணும்னு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காது ஏன் 2 காது குத்துக்கிறார் ஆண்டவர்? இல்லையா, காது கம்பில் குத்துக்கு தான் குத்துக்கிறான்றீங்களா? குத்துனவங்களை நேரம் சொன்னால் கோச்சிக்காதீங்க. அல்லேலூயா. எது கொடுத்துருக்கிறாரு? இந்த காதில் கொஞ்சமாக கேட்டத மறந்து போனது இந்த காதில் என்ன பண்ணுறதுங்க? ஆமே. எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்குறீங்களோ விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. காது ரொம்ப முக்கியங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு காது தான் கண்ணு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கண்ணு தெரியாது, ஆனா காது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்தமும் சரியாக அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வைப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 2 கண்ணு இருந்தோம், என்ன பண்றோம்? அப்படியே பள்ளத்தில் போய் வைக்கிறோம் பாரு. அல்லேலூயா. விழுந்துட்டு சொல்றான், எவன்டா கார்பரேஷன்கார, உடனே கவுன்சிலரை போட்டு திட்டு. ஆமே. அல்லேலூயா. இன்னும் ரோடு போடுறானுங்க. சில பேர் வண்டி ஓட்டும் போது கல்லு தடி விழுந்துருவாங்க. யார் அவன்? யார் அவன்? நீ பார்த்து போயிருக்கணும். அல்லேலூயா. சிதத்தில் என்ன பண்ண, நம்ம ஊந்து நம்ம கையில் அடிபடும் போது தான் தெரியுது, ஆகா இந்த பள்ளத்தினால எத்தனை பேர் ஊந்திருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சத்தியத்திலே நீங்க நடத்தும் போது நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் சத்தியம் உனக்குள்ள இருக்கிறது. சத்தியபரனுடைய போதனை உனக்குள்ள இருக்கிறது. வசனம் உனக்குள்ள இருக்கிறது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அதான் சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்னவா வசனம் மனப்பாடமா இருக்குது பாருப்பா. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்ல போறேன். எல்லாம் சொல்ல போறீங்களான்னு பார்க்க போறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது போல நீங்களே எனக்கோடு சொன்னீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடும்? வசனம் மனப்பாடம் ஆயிடும். அல்லேலூயா. வசனங்கள் நம்ம இருதயத்தில் நிறைஞ்சிருந்தா என்ன பண்ண மாட்டோம்? திட்டுறது கூட வசனத்தில் தான் என்ன பண்ணும். அல்லேலூயா. வசனம் பாருங்க, திட்ட முடியாது பாருங்க. அல்லேலூயா. உன்னை வசனம் இழுத்து பிடிச்சிக்கும். அல்லேலூயா. பேசாத,
ஆமென். கோபம் கொண்டாலும் வசனம் உள்ள இருந்த வசனம் வந்துட்டே இருக்கும். அந்த வசனம் என்ன தெரியுமா? உன்னை பக்தி விருத்தி உண்டாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ சத்தியம் உனக்குள்ள இருந்தா என்ன இருக்கும்? ஆலோசனை இருக்கும். ஆலோசனை இல்லாத இடத்தில் எதுக்கு ஆலயத்துக்கு வர? சத்தியம் இருக்குதுப்பா. சத்தியம் உன்னை ஆலோசனை கொடுத்து நடத்தும். நீ வேலைக்கு போறியா, வீட்டுக்கு போறியா, எங்க போற? உன்னால உனக்கு குழப்பமா இருக்குதா? சபையில உனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான். ஒருவேளை உனக்குள்ள சத்தியத்தில் நடத்தப்படுறது நீ ஆலோசனை கேட்கலாம். அல்லேலூயா. நீ கேட்கும்போது நீ அங்க என்ன பண்ணுவ? சரியான இடத்துல நீ முடிவோடு போவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 55:14 சொல்லுகிறது, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். அல்லேலூயா. அப்போ ஆலோசனை உங்களை எதை கொண்டு போகும்? ஆலோசனை எங்க கொண்டு போகும்? தேவாலயத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆலோசனை என்ன பண்ணுது? தேவாலயத்தை விட்டு வெளியே போக வைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படி எதுவும் சொல்லலையே. அல்லேலூயா. நம்ம ஆலோசனை எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் ஆராதனைக்கு உன்னை கொண்டு போகணும். அல்லேலூயா. எப்பா நீங்க இப்படி நான் கோவத்தோடு இருந்தேன், இப்படி தப்பா நினைச்சிட்டேன், ஆனா அவர் ஆலோசனை கொடுக்கும்போது என்னை மீண்டும் கர்த்தரண்டையிலே நடத்த ஆரம்பிச்சார். அல்லேலூயா. பாருங்க, ஆவடியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெரிய ஒரு சபையை நிலைநாட்டின தேவ மனுஷன் தாமஸ் ஐயா அவர்கள் ஒரு வாலிப நாட்களில் இதே பொர்சவாக்கத்தில் சுந்தரையா, பாஸ்டர் சுந்தரையாவுடைய கீழே இருந்தார். அந்த நாட்களில் ஊழியத்தில் அனுபவத்தில் அவருக்கு வந்த போராட்டத்தில் அவர் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா, இனி ஊழியமே வேணாப்பா, இனி இந்த மனுஷன்லாம் இப்படி தான்ப்பா, அவன் ரட்சிக்கப்பட்ட மனுஷனே இப்படி தான்ப்பா, ஒரு முடிவு எடுத்துட்டு போக நினைச்சார். அவர் போயிருந்தாருன்னா நிச்சயமா அவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய நான் சபையை கட்டியிருப்பேனா, இவ்வளோ பேர் சபைக்கு நான் போதகராக இருந்திருப்பேனா, அநேக போதகர்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்துருப்பேனா? நிச்சயமா இல்லை. ஆனால் அங்கே ஒரு தேவ மனுஷன் இருந்தார், போதகர் சாம் சுந்தரையா. அந்த இரவில் அவர் பிடிச்சி அவர் உட்கார வச்சு, அவர் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் வசனத்தை சொல்ல 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 மனுஷன் இப்படிதாயா, ஆண்டவர் அப்படி இல்லை. அவருக்கு வசனத்தை சொன்ன ஒன்று நடத்தின ஒன்று, அன்றைக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த தேவ மனுஷன் பல ஆயிரம் ஊழியக்காரருக்கு, பல சபைகள் கட்டுவதற்கு இன்னைக்கு கர்த்தருக்குள்ள மரித்திருக்கிறார். மரித்தும் அவருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆலோசனை அப்படி இருக்கணுங்க. ஒரு மனுஷனை விதையிலே போட்டு எடுத்து போடுகிறதுல அவனை ஆலமரமாக்கி அநேக பறவைகள் தங்குவதற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆலோசனை உன்னிடத்தில் இருக்கிறதா? உனக்கு சத்தியம் தெரியலையா? ஊழியக்காரர் இருக்கிறார்ப்பா. அல்லேலூயா. அன்னைக்கு சவுல் கழுத காணா போயிடுச்சு, அவனுக்கு ஆலோசனை தெரியல. என்ன சொன்னான் வேலைக்காரன்? என்ன சொன்னான்? ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாருப்பா, ஒரு முதியவர் இருக்கிறாரு, நீ சொன்னா அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? சொல்லுவார்ப்பா. அவன் என்ன பண்ணல? தவறான ஆலோசனை சொல்லுங்க. அகித்தோப்பில் ஆமென் தவறான ஆலோசனை கொடுத்தான். கூட இருந்த தாவீது ராஜ்யபாரத்துக்கு உறுதுணையா இருந்தான், தவறான ஆலோசனை கொடுத்தான். ஆனா தாவீது என்ன பண்ணா? அகித்தோப்பிலின் ஆலோசனையை பைத்தியமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆலோசனை கரெக்டா இருந்தா, உன் நடத்துதல் கரெக்டா இருந்தா, அவன் என்ன பண்ணுவான்? விழுந்து போனவன் எழுந்து அவன் மீண்டும் ஓட ஆரம்பிப்பான். அல்லேலூயா. பேதுரு விழுந்து போயிட்டான், கேட்கிறான், 7 முறை விழுந்தான் நீதிமான், 7 முறை விழுந்தான். என்ன பண்ண ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு, 70 முறை விழுந்தாலும் ஆமென் அவன் நடந்து ஓடிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆலோசனை ரொம்ப முக்கியம். எங்க இருக்குது ஆலோசனை? கர்த்தருடைய ஆலயத்துல. நீ ஆலயத்துல வந்தினா உனக்கு ஒரு ஆலோசனை. நீ வசனத்தை காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெப ஆலயத்தில் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வேளையில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணி கொண்டு இருந்தான். அல்லேலூயா. நீ ஆலயத்தின் மேல உனக்கு நாட்டம் இருந்தா நீ யாரை பத்தி பேசிக் கொண்டிருப்ப? யாரை பேசிக் கொண்டிருப்ப? ஆண்டவரை பத்தியே பேசிக் கொண்டிருப்ப. நீ வேலைக்கு போனாலும் யாருக்கிட்ட போனாலும், இயேசு உனக்கு தெரியுமா? இயேசு உனக்கு தெரியுமா? அல்லேலூயா.
என்ன நடத்தினாரு? ஆண்டவர் உன்னைய நடத்துவாரு. அல்லேலூயா. இங்கே பவுல் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப பார்த்தான், என்ன பார்த்தான் தெரியுங்களா? 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அத்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொண்டு, இன்னைக்கு ஆவி வைராக்கியம் கொண்டு, அல்லேலூயா. ஐயோ, இன்னும் இந்த ஜனங்க தேவனை அறியாம இருக்குதே. நான் தினதோறும் ஜனங்கிட்ட பேசுறேன், இந்த ஜனங்களுக்குள்ள இன்னும் ரட்சிப்பு இல்லையே, இன்னும் மனம் திரும்புது இல்லையே, என் கணவனுக்கு இல்லையே, மனைவிக்கு இல்லையே, என் சொந்த பிள்ளைகளுக்கு உறவினருக்கு இல்லையே. அவன் சம்பாஷித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அந்த அத்தேனா பட்டணத்தை பார்க்கிறான். இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்களா? அறியாம ஆராதிக்கிறாங்களா? எப்படி ஆராதிக்கிறாங்க தெரியுங்களா? அறியாம ஆராதிக்கிறாங்க. 21ஆம் வசனம் வாசிங்க. அந்த அத்தேனா பட்டணத்தார் எல்லோரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குறது இல்லை. இந்த ஜனங்க பக்தி உள்ள ஜனங்க. இதோடைய விளக்கம் சொல்லுகிறது, இங்க தொழுகை பண்ணும்படி யூதர்கள் வரும்போது அவர்கள் வழிபாடுகளை அவங்க என்ன பேசுவாங்களாம்? எப்படி ஆராதிச்ச கடவுளை என்ன பேசினாரா? இப்படி என்ன எது அறியாம ஆராதிக்கிறாங்க. யார் ஆராதிக்கிறது தெரியல, ஆனா அவங்களுக்குள்ள பக்தி இருக்குதான். அவங்க தொழுகை பண்ணிட்டு ஆராதிச்சு வரும்போது அவங்க என்ன பண்றாங்களாம்? விவாதிக்கிறாங்களாம். எப்படி ஆராதிச்ச? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இன்னும் எப்படி தொடர்ந்து நீ வரலாம்னு நினைக்கிறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அறியாதே ஆராதிக்கிற அவனுக்குள்ள இவ்வளவு பக்தி இருக்கிறதே. அதுதான் பாருங்க, அவன் ஆலயத்தில் போகும்போது அவன் சம்பாஷித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அறிந்து ஆராதிக்கிற வந்திருக்கிற சபையே அப்படிப்பட்ட ஒரு பாரம் உனக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 23ஆம் வசனம் வாசிங்க. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனை கூறியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் எழுதிக்குதான் அறியப்படாத தேவன். இன்னைக்கும் ஒரு இடம் இருக்குதுங்க, மூலக்கடை தாண்டி. இன்னொரு இடம் மூலக்கடை தாண்டி பால் பண்ண மாதாவரம், அங்கேயும் அறியப்படாத தெய்வம்னு ஒன்று இருக்குதான். அங்கு பல கூட்டம் இருக்குதான். சுவிசேஷம் சொன்னாங்க, போய் நீங்கள் அறிவிக்க போறீங்க. அல்லேலூயா. பாருங்க, அறியாத ஒன்றை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தெரியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போய் சொல்லணும், நீ அறியாம ஆராதிக்கிற, நாங்க அறிஞ்சா ஆராதிக்கிற இந்த இயேசு உனக்காக எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. இவன் பார்த்தான் பாருங்க, பார்த்துட்டு இங்க சத்தியத்தை சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் 7 காரியங்களை சொல்றார். அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 7 காரியத்தை சத்தியத்தை சொல்றார். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. ஆமென். பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறபடினால் கைகளில் கட்டப்பட்ட கோவில்களில் அவரை வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷர் கைகளில் அவர் பணிவிட ஏற்றுக்கொள்ளுகிறதில்ல. ஆமென். மனுஷனை ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். சத்தியத்தை சொல்லின்னு இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் குறித்து இருக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார், ஜனங்களை சந்திக்க போகிறார். அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு சபைக்கு நீங்க வர்றீங்க, சத்தியம் உனக்குள்ள இருக்கிறதா? இயேசு எப்படி பெற்றவன் நீ அறிந்து கொள்ளுகிறாயா? எப்படி நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிற? இன்னும் குழந்தைய போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறாயா? இந்த சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க வேண்டும் கேளுங்க. நம்ம ஒரு நாள் ஏற்படுத்தி அதை சொல்லலாம். ஆமென். இந்த வாரத்தில் ஒரு இடத்துல போகும்போது என்னை வழிமறித்து, ஐயா நீங்கள் ஊழியக்காரரா, நீங்கள் இது மாதிரி கூட்டத்துக்கு வாங்கன்னாங்க. கண்டுபிடிச்சிட்டேன், இது என்ன ஆவி? ஆமென். சத்தியம் இல்லை. பாருங்க, அவனுக்கு நின்று நான் பேசுகிறேன், அழைச்சவன் போயிட்டான். ஆனால் 3-4 பேர் என்கிட்ட போராடின்னு இருக்கிறான். சத்தியம் தெரியாம நீ போராட தேவையில்லை. சத்தியம் தெரிஞ்சா அவனுக்குள்ள எப்படியும் சத்தியத்தை சொல்லலாம்னு பார்க்குறேன். ஆமென். பாருங்க, இப்போ தெரியாத எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்கலாம், அவன் தவறான வழியில் நடத்தி இருக்கலாம். அப்போ சத்தியம் ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்தில் சபைக்கு வருகிற சபையாரே, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
கர்த்தர் ஒருவரே உங்களை சத்தியத்திலே நடத்துவார். நீங்கள் 34ஆம் வசனத்தில் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அல்லேலூயா. அவன் விதைத்த வசனம் வெறுமையாய் போகவில்லை. அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை சொல்கிறேன், கர்த்தர் ஒருவரே உங்களை பொறுமையில் நடத்துவார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 2 தெசலோனிக்கேயர். உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராக. கவனிங்க, உங்கள் இருதயத்தை தேவனை பற்றும் அன்பினாலும் பொறுமையினாலும் நேராய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் ஒருவரே அவர் நம்முடைய இருதயத்தை தேவ அன்பினாலும் பொறுமையினால் நடத்த வேண்டும். அல்லேலூயா. பிரசங்கி 7:8 சொல்றது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இப்ப பொறுமை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் ஆவியில் ஆரம்பம் பண்ணினவர்கள் முடிவில் ஆவியே இல்லை, ஆனாலும் இல்லை. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில ஒரு பொறுமை தேவை. அல்லேலூயா. உன் இருதயம் தேவனுடைய அன்பினாலும் பொறுமையினாலும் என்ன இருக்கணும்? நேரா இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிக்குங்கள், யோபு 8ஆம் அதிகாரம், யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. இது ஆதியாகமம் வாசிங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அப்ப இங்கே பார்க்கிறோம், உம்முடைய துவக்கம் அற்பமா இருக்கலாம், முடிவு அப்ப சம்பூர்ணமா இருக்கணும்னா உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? பொறுமையோடு. விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், நோவாவை ஆண்டவர் பேழை உண்டாக்க சொன்னார். அல்லேலூயா. இப்ப பேழை எத்தனை நாள் கட்டினுக்கிறாரு? 100 வருஷம் பேழை உண்டாக்கினுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்த நோவா. அல்லேலூயா. அப்ப 100 வருஷம் கப்பலை உருவாக்குறாரு, பேழை உண்டாக்குறாரு. 100 வருஷம் இடைப்பட்ட நேரத்தில் போய் சொல்றாரு. அல்லேலூயா. ஜனங்க என்ன பண்றாங்க? இந்த ஆளுக்கு வேலையே இல்லப்பா, இந்த வயசானவனுக்கு வேலையே இல்லப்பா, அசட்டை பண்றாங்க. அல்லேலூயா. ஆனா அவர் என்ன பண்றாரு? பொறுமையோடு பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6:9, நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பொறுமையை குறித்து அசட்டை பண்ணலங்க. அல்லேலூயா. யோனாவை போல என்ன பண்ணல? எரிச்சல் அடையல. ஆண்டவர் எது வரைக்கும் என்ன சொல்ல வைக்கிற ஒரு பொறுமை இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொறுமை தேவை. அல்லேலூயா. அப்போ தேவன் உங்கள் இருதயத்தை அன்பினாலும் பொறுமையினாலும் நேராக நடத்த வேண்டும். அல்லேலூயா. வாசிங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. அப்ப பொறுமை என்ன செய்யுமா? பூர்ண கிருபையை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் போகாதபடிக்கு. அப்ப யோபு அவர் பொறுமை இழந்தா என்ன ஆயிருக்கும்? இழந்து போனதை ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. அல்லேலூயா. சில வேளைகளில் உங்க பொறுமையை இழக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அல்லேலூயா. நீங்க ஒன்று அறியணும், கர்த்தர் அனுமதி இல்லாமல் எனக்கு இது நேரிடாது. அல்லேலூயா. கர்த்தர் சந்திக்காம இது எனக்கு நேரிடாது. அவரிடத்தில் அனுமதி பெற்று தான் எனக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சில பலவீனங்கள். அல்லேலூயா. இந்த பொறுமை என்ன செய்யுமா? உன்னை பூரணத்துக்குள்ளே நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றிலும் உன்னை குறை உள்ளவளாய் இராமல். ஆமே. ஒருவேளை நீ நஷ்டம் அடைந்திருக்கிறாயா, மீண்டும் இழந்ததை கர்த்தர் திரும்ப உனக்கு தருவா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமே. ஆண்டவரை தேடி வந்திருக்கிற கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறது. ஆமே. அது பட்னியா கூட இருந்துரும். ஆனா கர்த்தரை தேடலுக்கு சிங்கம் எத்தனை மணி நேரம் தூங்குது? 20 மணி நேரம் தூங்குறதுக்கே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆகாரத்தை கொடுக்குறாரு. 4 மணி நேரம் தூங்கிட்டு அதிகாலை எழுந்து நோக்கி பார்க்குறிய, ஆண்டவர் குறையோட வைப்பாரா? அல்லேலூயா.
இடுப்பு வலியோட உள்ளங்கால் வலியோட கர்த்தருடைய ஆலயத்தில் படிக்கட்டு ஏறி வரீங்களே, கர்த்தர் உன்னை குறையோட விட்டுருவாரா? அல்லேலூயா. நீ தேடி வர வர இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். ஏன்னா உன் இருதயத்தை அன்பினாலும் பொறுமையினாலும் அவர் நேராக்குகிறார். அல்லேலூயா. ஒழுங்கற்ற வாழ்க்கையில, பிழையுள்ள வாழ்க்கையில ஆண்டவர் சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? துணையா இருக்க மாட்டாரு. ஆனா பொறுமை உள்ளவனுக்கு கர்த்தர் உனக்கு துணையா இருப்பாரு. உன் கண்ணீரை பார்க்கிறாரு, உன் துக்கத்தை பார்க்கிறாரு, உன் வேதனையை பார்க்கிறாரு. ஆண்டவர் உனக்கு துணையா இருக்கிறார். பெருமை உள்ளவனை அடிச்சு புழு பூத்து போயிடும். ஆனா பொறுமை உள்ளவனை, ஆமென், அல்லேலூயா. நோவா பாருங்க, பொறுமை உள்ளவனா இருந்தான். 1000 லட்சக்கணக்கான பேருக்கு சொன்னான். ஆனா பேழைக்குள்ள எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் போனாங்க? 8 பேர் போனாங்க. அல்லேலூயா. ஆனா எத்தனையோ 1000 பேர் உள்ள போவதுக்கு விசாலம் உள்ள இடம். ஆனா பொறுமை இல்லைங்க எல்லாருக்கும். ஆமென். ஆனா உங்களுக்கு எனக்குள்ள ஒரு பொறுமை எதை உண்டாக்குறதுன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கிறாய். தேவ ராஜ்யம் உனக்குள்ளே கடந்து வருகிறது. தேவனுடைய திட்டம் உனக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய வல்லமை உனக்குள்ள வருகிறது. உன்னை அழிக்க வேண்டும், பேரை கெடுக்க வேண்டும் நினைத்த கூட்டத்தின் மத்தியில் உன் பேரை பெருமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறத நின்னு பாப்ப. அல்லேலூயா. உன்னை சிரித்த கூட்டத்தின் மத்தியில நீ பார்ப்ப, அவங்க அழுகிறத நீ சிரிப்பாய். அல்லேலூயா. ஏன்னா உன்னை பக்குவப்படுத்துறாரு உன்னை. அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வர்ற? இது தொழிற்சாலை. அல்லேலூயா. உன்னை உருவாக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வீண் பழி உன்னை சுமத்தலாம், உன்னை தீய மொழியில திட்டலாம். ஆனா கர்த்தர் உன்னை உருவாக்குறாரு இந்த இடத்துல. அல்லேலூயா. உன்னை கூர்மையான இயந்திரமா உன்னை மாத்துறாரு. உன்னை கூர்மையான அம்பா மாத்துறாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:33. அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. பொறுமை என்ன உண்டாக்குமா? பூரண கிருபை. அப்ப அந்த பூரண கிருபை எப்படி உண்டாக்கும்? பொறுமையோடு இருந்துட்டா போதுமா? என்ன பண்ணணுமா? ஆமென். உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. எங்க சாட்சி கொடுக்கணும்? எங்க சாட்சி கொடுக்கணும்? சபையிலையா? சபையில சாட்சி கொடுக்கணும். ஆமென். உன்னை நம்பாத இடத்துல, ஆமென், உன்னை திட்ட இடத்துல, உன்னை புரிந்து கொள்ளாத இடத்துல நீ பலமா சாட்சி சொல்லணும். கர்த்தர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நீ சாட்சி கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை என்ன செய்வார்? அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8ங்களா? ஆமா. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, கவனிங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. ஒரு பலமான சாட்சி சொன்னாங்க பாருங்க. எப்படி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? தூங்கிட்டு சொன்னாங்களா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சொன்னாங்க. உன் சாட்சி எப்படி இருக்கணும்னா பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கணும். அல்லேலூயா. அங்க யார் இருக்கிறாங்க தெரியுங்களா? அதிகாரி இருக்கிறாங்க, மூப்பர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எதற்கும் பயப்படல, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள இருந்தா அவன் கண்களெல்லாம் மூட வச்சிருவார். அல்லேலூயா. அவன் வாயெல்லாம் கட்டி போட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி எங்க போட்டாங்க? சிங்கம் என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? வாயை கட்டி போட்டுட்டார். அல்லேலூயா. உனக்கு எதிராய் பேசுகிற வாயை கட்டி போடுவார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசணும்னு நினைப்பான், வார்த்தை வெளியே வராது. சகரியா எப்ப பேசினா தெரியுமா? எப்ப பேசினா? யோவான் ஸ்நானகன் எழுதின போதுதான் பேசினா. வார்த்தை நிறைவேறும் போதுதான் கர்த்தர் நாவின் கட்டை அவிழ்ப்பார். ஹல்லேலூயா. அவன் எப்ப நம்பலையோ விசுவாசிக்காத வரைக்கும் வாய் கட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த யோவான் சாணன் என்ற பெயர் அவன் வம்சத்தில் குடும்பத்தில் இல்லை. இங்கே எலிசபெத் எழுதுறா, யோவான் சாணகன். அவன் சொல்ற, நீ ஒருத்தி, இவ பேச்செல்லாம் கேட்காத, அற்பமா எண்ணினார்கள் எலிசபெத்தை. ஹல்லேலூயா. இப்போ சகரியா இடத்துல கொடுத்தாங்க. ஆமே. அது வரைக்கும் எப்படி இருந்தார் சகரியா? ஆராய்ச்சி தான் இருந்தாரு. எப்போ இந்த வார்த்தை நிறைவேறத விசுவாசிகள் எப்படி ஆயிடுச்சு? ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணார்? யோவான் ஸ்நானகன் எழுதுறாரு. ஹல்லேலூயா. அந்த பேர் எழுதுனே நாவின் கட்டை கர்த்தர் அவிழ்த்தார். கர்த்தருடைய ஆவினால் நீ நடத்தப்படுவாயனா, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உனக்குள்ள அறுத்து போடு. ராபாலா தாரானாமா ரீகாதாரானாமா தூரானாமா ஷாபா. ஹல்லேலூயா. எந்த கட்டம் உன்னம் ஒன்றும் செய்ய முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை வல்லமையா இருந்துச்சுன்னா எல்லாம் கட்டி அறுத்துருவாரு. பவுலும் சீலாவும் துதித்து பாடிய போது கட்டுக்கள் அறுந்து போனது, கதவுகள் திறந்தது. ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் கட்ட முடியாது. ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டினா அது இரும்பு தாழ்பால்களை முடிப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார். ஹல்லேலூயா. ராபாலாத ஒன்றும் குறைவாய் போவதில்லை. ஏன்னா பலமாய் சாட்சி சொல்ற, உயிர் தெழுத நான் உயிரோடு இருப்பது, நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை. நீ நிற்கிறனா என் ஆண்டவர் நிற்கிறாரு. ஆமென். என் ஆண்டவர் எனக்குள்ள நிற்கிறாரு. நான் அவருக்குள்ளே பிழைத்து இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அவர் மரித்தார், நானும் பாவத்துக்கு மரித்தேன். அவர் 3ஆம் நாள் எழுந்தார், அவரோடு நான் எழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நடக்கிறேன், அவர் என்னை பிடித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நடத்தினார்னா ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உன்னை நடத்தும் போது உங்கள் பொறுமையை ஒருவனும் சோதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கு குறைவாய் இருந்ததில்லை. ஒன்னும் குறையில்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினைச்சான், ஏசு இருந்த 5 அப்பம் 2 மீன் கிடைக்குமே, ஏசு இல்லையே. நீர் இருந்தீரானால், மரியாள் சொல்றா இருந்தீரானால், மாத்தாள் சொல்றா இருந்தீரானால். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க இருந்திருந்தா 5 அப்பம் 2 மீன் கச்சிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்டிலும் நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. 34 வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் விற்று கிரயத்தை கொண்டு வந்து ஹல்லேலூயா பாதத்தில் வைச்சாங்கப்பா. ஏன்னா ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார், கிருபை பூர்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஆவி நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது என்னத்துக்குயா? தேவ வல்லமை உள்ள ஊழியக்காரர் இருக்கிறாயா? ஹல்லேலூயா. முதலிட ஊழியத்தில் வைக்கிறையா, கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வாழ்கிற பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து தெளிவு உண்டாகிறது. இது ஒரு மண்ணு, ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார், விலையேறப்பட்ட பொண்ணு. ஹல்லேலூயா. நான் அதை நோக்கி ஓடுறையா, எவனை என்னை தடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உன் கால்கள் இடராதபடிக்கு தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ வார்த்தை சொல்லி இருக்கிறேன், எப்படி இருக்கு உங்களுக்கு இது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையில நிரப்பப்படு, ஆவியில நிரப்பப்படு. எதை குறிச்சும் கலங்காத, நாளைய தினத்தை குறித்து கலங்காத. ஆண்டவர் சொல்றார், நாளைய தினத்துக்குரியது இன்னைக்கு நன்றி சொல்லு, துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே சொல்லி 3 மணி வரைக்கும் முடிச்சிடுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையினால் நிரப்பப்பட்டு கொண்டு இருப்பீங்கன்னா
வசனம் உனக்குள்ள அனலாகி போய் கொண்டிருக்குன்னா எவனும் ஒருவனும் நிற்க முடியாது. அல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து 2 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. இவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். யார் நடத்துவா? யார் நடத்துவார்? ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. எங்க அந்த ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. எப்படி பண்ணுவாரா? இவர்களை மேய்த்து இவளை தண்ணீர் என்ற ஊற்றண்டைக்கு நடத்துவார். தண்ணீர் யாவையும் துடைப்பார், மேய்ப்பார், நடத்துவார், உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. உன்னை பாதியில விட்டு போற தேவன் அல்ல. அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. உன்னை மேய்க்கிற தேவன். அல்லேலூயா. எப்படி மேய்க்கிற? நம் தண்ணீர் அண்டையில நடத்துவார். ஆமென். நல்ல புள்ளை ஆகாரத்தை கொடுக்கிற நடத்துவார். உன்னை எலும்பு தோலமா நடத்த மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் நல்ல மேய்ப்பேன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பேன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் பாருங்க. இந்த யார் இவர்கள்? நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். யாருடைய கண்ணீரை துடைப்பார்? யாரை ஊற்றண்டைக்குள்ள நடத்துவார் தெரியுமா? யார் நடத்துவாரு? இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தை சேவிக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள். இவர்கள் என்ன பண்ண? ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பினவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயில் உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இப்படி எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு மாதிரி. இப்ப என்ன ஆகுது? உங்களை ஒரு 12 மணிக்கு அமிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன பாஸ்டர் இவ்வளோ சீக்கிரம் வந்து முடிக்க கூடாதா? வெயில் பட்டு மயக்கப்பட்டு ஊந்து எதனா ஆயிருந்தா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வெயிலின் உஷ்ணமாவது உண்மையில் படுவதில்லை. அல்லேலூயா. எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. எந்த உஷ்ணமோ உன்னை தொடுவதில்லை. ஆபிரகாம் ஆமென் உஷ்ண வேளையில் தன் கூடாரத்தில் என்ன பண்ண? வாசலிலே இருந்தான். கர்த்தர் அவனை தேடி சென்றார். அல்லேலூயா. நீ நெருக்கத்தில் உஷ்ணத்தில் நீ கர்த்தரை தேடினா பகலின் குளிர்ச்சியான வேளையாக உன்னுடைய கூடாரத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. மாற்றுவாரா? மாட்ட மாட்டாரா? நீ உஷ்ணத்தில் தேடணும். ஆமென். நீ தேடும் போது ஆண்டவர் உன்னை தேடி வருவார். என் பிள்ளை உஷ்ண வேளையில் வாசல் இருக்குது, எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. காத்து கொண்டு இருக்கிறவர்களை இயேசு தேடி வருவார். உன்னோடு கூட பந்தியில உட்காருவார். ஆமென். லோத்த போல கெஞ்சலங்க, அப்படியே மரத்து சாய்ந்தடி அப்படியே இளைப்பாரி கொண்டு இருக்கிறாரு. வந்தவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போனாரு. லோத்துவை தேடி வந்தவர் எச்சரிப்பை கொடுத்துட்டு போனாரு. ஆண்டவர் உன்னை தேடி வரணும்னா ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துட்டு போ. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன்! ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு மேய்ப்பனை காட்டுறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். 12 மேய்ப்பனாய் இராதவனும் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமாய் கூலியாய் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கவனிங்க, மேய்ப்பனாய் இல்லாதவன் என்ன செய்கிறான்? ஆடுகளை பீறி போடுகிறான். என்ன செய்கிறான்?
ஆடுகளை பீடி போடுகிறான். கூலியால் வரும்பொழுது என்ன பண்றான்? ஆடை விட்டுட்டு ஆடை விட்டு ஓடி போகிறான். இப்போ ஓனாய் வந்து என்ன பண்ணுது? பீறிட்டு போகுது. அல்லேலூயா. ஆனா நல்ல மேய்ப்பன் என்ன செய்றாருமா? நீ குற்றுயிரா இருந்தாலும் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தாலும் உன்னை காயங்கட்டி உனக்கு திராட்சரச வார்த்து உன்னை சத்திரத்துல கொண்டு வந்து பராமரிக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. உன்னை விட்டுட்டு எஸ்கேப் ஆகுற ஒரு மேய்ப்பன் இல்ல. நீ ஆபத்துல கூப்பிட்டாலும் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு. இஸ்ரவேலை காக்கிறவர். அல்லேலூயா. அவர்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அல்லேலூயா. என்னதான் அவரு இஷ்டத்துக்கு தூங்கின்னு இருக்கிறது போலையும், ஆமென், அவர் நைட்டும் பகலும் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆதாமே எங்க தூங்கிட்டாரு? எங்க தூங்கிட்டாரு? எதுக்கு ஆதாமே ஏவாளியை ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு? எதுக்கு வச்சாரு? பண்படுத்தவும் காவல் காக்க வச்சாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? நைட் டியூட்டியில காலை நீட்டிக்கின்னு கொட்டை விட்டு தூங்கிட்டான். உள்ள யார் வந்துட்டா? யார் வந்தா? ஆமென். ஏற்கனவே நாசப்படுத்தினவன் என்ன பண்ணிட்டான்? உள்ள வந்துட்டான் பாரு. உள்ள வந்து என்ன குத்துட்டு போயிட்டான்? பாவத்தை. அல்லேலூயா. ஆனா இரண்டாம் மாதமாகி இயேசு கெத்செமனே தோட்டத்துல தூங்கல. அல்லேலூயா. ஏதேன் என்கிற மகிழ்ச்சியான இடத்தை துக்க விடா மாத்திட்டான் ஆதாமே. ஆனால் வியாகுலத்தோடு இருந்த அந்த கெத்செமனே தோட்டத்தில் கொஞ்சமும் தூக்கத்துக்கு இடம் கொடுக்காமல் பிசாச ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஜெயம் எடுக்கணும்னா நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. எவனை முழுங்கலான்னு வகை தேடி தெரியணும். ஆமென். எப்படியாவது உன் நன்மையை கெடுக்கணும், எப்படியாவது சுகத்தை கெடுக்கணும், உன் சமாதானத்தை கெடுக்கணும், சுத்தின்னு வரான். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டாரு, எங்க சுத்திட்டு வரேன்னு கேட்டார். அல்லேலூயா. பிசாசு என்ன சொன்னான்? பார்த்தசாரதி தெருலாம் சுத்துனேன், ஆமென், சண்முகராயன் தெருலாம் சுத்துனேன், சதாசிவன் தெருல சுத்தும் போது ஆமென் ஒரே கூட்ட சத்தம் அதிகமா இருந்தது, அதான் உள்ள வந்துட்டேன். அல்லேலூயா. 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 யோசிச்சு பாருங்க. ஆமென். அவனை என்ன பண்ணாரு? அவன் தலையை என்ன பண்ணாரு? நசுக்கிட்டார். அல்லேலூயா. ஆற்றாம்பாரு வாழ நம்ம என்ன பண்றோம்? ஐயோ கதவு தட்டுது, இங்க வருது அங்க வருது, வாழை தட்டுறதுக்கே நம்ம என்ன பண்றோம்? அல்லேலூயா. தலையை மண்டவோட வச்சுட்டாரு பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணிட்டான்? அவர் தலையிலே கையை வச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மண்டையை உடைச்சி வாழை ஆட்டினுக்கிறான். இன்னைக்கு குடும்பத்தில் என்ன பண்ணுகிற நிறைய பேர், ஐயா வந்து பிசாசு வராயா, அவன் வாழையா நீ பார்த்துனுக்கிற, கிறிஸ்து என்கிற தலையை பாரு. அல்லேலூயா. கிறிஸ்துவனுக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு தலையா இருக்கும்போது வாழை பார்த்து பயந்து நிற்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழை பார்த்து பயந்து நிற்கிறீங்களா? பள்ளி வாழை பார்த்து பயந்து நிற்கிறீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆதாயம். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள்ள நிரப்பப்பட ஆரம்பிச்சிட்டினா உன் ஜீவனை குறித்து உனக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை உன்னை விசுவாசத்தை கொண்டு வரும். வார்த்தை அனுப்பி இயேசு குணமாக்குகிறார். அல்லேலூயா. நீ எதை நினைக்கிறையோ அது நடக்கும் நீ விசுவாசிக்கும் போது. அல்லேலூயா. ஆனா நீ தேவனை நம்பாத போது, விசுவாசியாத போது நீ எதை பயப்படுகிறாயோ அது உனக்குள்ள வரும். இப்போ எதை விசுவாசிக்கிறீங்க? எதை விசுவாசிக்கிற? நம்பிக்கை விசுவாசிக்கிறையா? ஆமென். நான் நல்லா இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. சில பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் சொன்னா கூட ஏன் நான் எப்படி தான் இருக்கேன், இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊட்டி கொடுத்தாலும் அந்த சமாரியா ஸ்திரீ என்ன சொன்னா? ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைகளுக்கு அப்பத்தை, உங்களை தான் கேட்குறேன், அப்பத்தை கொடுக்க வந்தேன். இப்போ அந்த சமாரியா சொன்னா, ஆண்டவரே உன் பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுத்தீங்க, அது சரியா வாய் காட்டாம கீழே விழுந்துச்சு, அதை நான் பிடிச்சிக்கினேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அதை நான் பிடிச்சிக்கின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஊட்டி விடுகிற வார்த்தையை அநேகர் கீழே விட தள்ளுகிறார்கள். ஆனால் சிதறுகிற வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கோ கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா.
இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் இன்னும் மதில் சுவரில் போயிட்டு மேசியாவே மேசியாவேன்னு கூக்குரலிட்டு நிற்கிறோம். அல்லேலூயா. இதை பார்க்கறதுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் டிக்கெட்டு போட்டு போய் நிற்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு? அவன் கத்தி நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆமென், என் நாமத்தை நீ எங்கு தொழுது கொள்ளுகிறாயோ அங்கே நான் வருவேன். வராரா? எத்தனை மைல் தூரம், எத்தனை மலை தாண்டி, எத்தனை நதி தாண்டி வராருல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடுதலுக்கு உடனே இறங்கி வராரு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நல்ல தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் உன்னை ஊற்றண்டைக்கு நடத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். யோவான் 7:37. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இயேசுவுக்கு இது என்ன பண்டிகை? இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது இயேசுக்கு என்ன பண்டிகை? கடைசி பண்டிகை. நமக்கு பண்டிகை வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? பண்டிகை வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. ஆனால் இயேசுக்கு கடைசி பண்டிகை. அவர் எப்படி தாகமாக இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையில் உயிரை விடும் போதும் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இங்கே 37ஆம் வசனத்தில், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்ன நதி அது? அந்த ஜீவ நதி எங்க இருக்குது? பரலோகத்தில் உனக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். நீங்கள் அடுத்த வசனம் வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யாரெல்லாம் இன்னும் இந்த ஜீவன் ஊற்றண்டையை இன்னும் மூழ்கப்படல இருக்கிறீங்களா? இன்னும் அப்படி இருப்பீங்கன்னா ஆமென், சீக்கிரமா இந்த ஜீவ ஊற்றண்டையில் நிரப்பப்படுங்க. ஆமென். அவர் உண்மையில் அவருடைய ஆவியை பொழிந்தருளி இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆண்டவர் ஒருவரே நடத்துகிறார். அவர் ஒருவர் உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நடத்தினார் என்றால் எந்த அந்நிய தேவனோ அந்நிய காரியமோ அவரோட வருவதில்லை. ஆண்டவரே, வசனத்தை தியானிக்கும்படி சபையாருக்கு எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நீர் எங்களை நடத்துகிற விதத்தையும் நீர் எங்களோடு இருக்கிறதையும் நாங்கள் உணர்ந்து இன்னும் உங்களை மகிமைப்படுத்த ஒரு கனமுள்ள பாத்திரமாய் உமக்கு முன்பாக நிற்க உதவி செய்வீராக. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.